அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338824242. வணக்கத்திற்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொஹிதீன் ஐயா அவர்களினுடைய மகன் கலீல் ரஹ்மான் மரணமடைந்து விட்டார் என்கிற செய்தியை கேட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மிகவும் வேதனை அடைந்திருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தலைமையிலும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகிய நானும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் சேர்ந்து எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறோம். ஐயா காதர் மொஹிதீன் அவர்கள் தமிழகத்தில் அல்ல, இந்தியாவில் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் அறியப்படுகிற இஸ்லாமிய சமூகத்தின் ஓங்கு புகழ்பெற்ற உயர்வான தலைவர். அந்த தலைவரின் மகன் இயற்கை எய்தினார் என்கிற செய்தியை கேட்டு நாங்கள் எல்லாம் மிகவும் வருந்துகிறோம். கலீல் ரஹ்மான் அவர்களை இழந்து வாடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் ஐயா வணக்கத்திற்குரிய காதர் மொஹிதீன் அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்கள் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த 80 நாள் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்குமான உறவு எப்படி இருக்கு? தமிழக அரசு பெற்ற பலன் என்ன? தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சீரிய முறையில் பொறுப்பான மக்கள் அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நீட் விவகாரம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, மேகதாது பிரச்சனை, பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு தன் கோர முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மாநில அரசு தமிழக மக்களினுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து மிகச் சரியான பாதையில் மிக கவனமாக அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு மூன்றாவது இடம், தமிழ்தாய் வாழ்த்துக்கு மூன்றாவது இடம். இது துணைவேந்தர் நியமனம், இதிலெல்லாம் மாநில அரசு தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய போகுது? தவறான செய்தி. உயர்கல்வித்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்தித்தாலே நான் செல்லுகிற இடமெல்லாம் எந்த மாவட்டத்திற்கு நான் சுற்றுப்பயணம் செய்கிறேனோ பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை மிக கவனமாக கேட்கிறீர்கள். அது துணைவேந்தர் நியமனம் பற்றிய கேள்வி. துணைவேந்தர் நியமனம் என்பது ஏறத்தாழ தமிழகத்திலே இருக்கிற பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கடந்த 4 ஆண்டாக நியமிக்கப்படவில்லை என்பது உண்மைதான். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மிக கவனமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களில் மட்டும்தான் துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள். ஏனைய 11 பல்கலைக்கழகங்களில் கடந்த 4.5 ஆண்டுகளாக துணைவேந்தர் இல்லாமலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எப்படி தீர்ப்பது, சட்ட வல்லுநர்களை எப்படி அணுகுவது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்காகட்டும், உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்காகட்டும், மாநிலத்தினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நெறி சார்ந்து, அறம் சார்ந்து, மாணவர்களின் நலன் கருதி
மிக விரைவில் கூடுகிற சட்டமன்றத்தில் ஒரு நிறைவான தீர்வை எட்டப்படும் என்பது என்னுடைய அன்பான வாக்குறுதி. மாநில உரிமையை எந்த காலத்திலும் தமிழக முதலமைச்சரோ எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் மாண்புமிகு திரு ராகுல் காந்தியோ ஒரு நாளும் ஒரு வினாடியும் ஒரு பொழுதும் கூட தமிழக நலனை பாதுகாப்போம். தமிழக மக்களின் உரிமைக்காக நாங்கள் துணை நிற்போம். தமிழகத்தினுடைய உரிமை, தமிழகத்தினுடைய கலாச்சாரம், தமிழகத்தினுடைய பண்பாடு, தமிழகத்தினுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவதே மாண்புமிகு முதலமைச்சரின் நோக்கம். தமிழ்தாய் வாழ்த்து திருடி போனதை பற்றி சொல்லுங்கள்.